அனைவருக்கும் வணக்கம். பிளானட்ஸ் ஈவெண்ட்ஸ் தமிழ் இந்த சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி கும்பராசிக்கு சனி பகவானோட வக்ர பலன்கள் என்ன என்பதனை இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக துலாம் ராசியிலிருந்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ராசி கும்பம் ராசி. பொதுவாகவே கும்பம் ராசி என்பது சனி பகவானுக்கு ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு ராசி. சனி பகவான் கும்பராசியில் மூல திரிகோண பலம் அடைகிறார். அதே சமயம் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகம் செய்யக்கூடிய அமைப்பிலே நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் ஒரு சனியோட வக்ரம் அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது. 2ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டாலே தனம், குடும்பம், வாக்கு, இந்த 3 காரகத்துவங்கள் சார்ந்த விஷயங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு தனம் சம்பந்தமான விஷயங்களில் ஜாதகர்களுக்கு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த சனி வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது. பொதுவாகவே கும்பம் ராசி என்பது காலப்புருஷன் அடிப்படையில் 11வது ராசி பாவகம். இந்த ராசியின் அடிப்படையிலே பார்த்தோமேயானால் சனி பகவான் அவரோட சுயசாரம், அதாவது உத்திரட்டாதி சாரத்தில் 82 நாட்களும் பூரட்டாதி சாரத்தில் 56 நாட்களும் சனி வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது. இதன் அடிப்படையில் இப்போது ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது முதன்மையாக குறிக்கக்கூடியது தனம். ஸோ தனம், அதாவது உங்களுக்கு இது நாள் வரையும் ஒரு பணம் ஒரு இதில் லாக் ஆகியிருக்கு, ஏதோ ஒரு வகையில் ஒருத்தவங்க கொடுக்கணும், இல்லை ஒரு பேங்க்லேருந்து வர வேண்டிய பணம், இல்லை யாரோ நண்பர்கள் மத்தியில் பணம் வாங்கியிருக்காங்க இன்னும் கொடுக்கல, அப்படியே பணம் வந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது, ஒரு பெரிய தொகை அப்படிங்கிறது இன்னும் சரியாக வரலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் நீங்கள் அந்த பணம் முழுவதையும் பெறக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையும். தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு சனி வக்ர நிகழ்வின் போது நல்ல ஒரு தாராளமான பணப்புழக்க வழக்கம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் ஏற்கனவே ராசிக்கு 5ஆம் இடமான திரிகோணத்தில் குருவோட பார்வை உங்களோட ராசியில் இருக்குது, ராசியிலே ராகு இருக்கார். இதுவே நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது தனம் சார்ந்த விஷயங்களில் ஜாதகர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்களை கொடுக்கும். அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரையும் கணவன் மனைவிக்கிடையில் ஏதாவது பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் நீங்கள் குடும்பம் சம்மந்தமாக முன்னெடுத்திருக்கீங்க, அந்த காரியத்துக்கு உண்டான ஒரு காரிய தடைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வருது அப்படின்னா இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் அந்த காரியம் அப்படிங்கிறது சீக்கிரமே நடந்து முடிஞ்சிடும். ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த சனி வக்ர நிகழ்வு காலங்களின் போது டக்குன்னு நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துரும். அதாவது இப்போ ஒரு இவ்வளோ நாள் இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு உடனே நடந்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும். பொதுவாகவே கும்பராசியை பொறுத்தவரையில் கும்பராசி இன்னும் 7.5 சனியின் பிடியில் தான் இருக்கிறது. அது சமயம் 7.5 சனியின் போது சனி வக்ரம் பெறுவது என்பது தன்னோட இயல்பான பலன்களை மாற்றிக்கொண்டு நல்ல ஒரு ராசிக்கு அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சனி வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அந்த அந்தஸ்து அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா 2ஆம் இடம் குடும்பத்தில் சனி பகவான் வக்ரம், ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல குருவோட பார்வை வேறு உங்கள் ராசிக்கு நிச்சயமாக ஒரு தனம், ஒரு எதிர்பாராத பணவரவுகள், இவ்வளோ நாள் நம்மளுக்கு ஒரு ஃபண்டு, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பீங்க, அது நம்மளுக்கு வரணும், வராமல் இழுபறியாக இருக்குது அப்படின்னா அந்த பணமும் நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த சனி வக்ர நிகழ்வு காலங்கள் அமையும். முக்கியமாக எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வாக்குறுதியை நீங்கள் யாருக்கும் நம்பி கொடுக்க வேண்டாம். இப்போ உங்களோட நட்பு வட்டாரங்களாக இருக்கட்டும், நட்பு வட்டாரங்கள் ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும், அவங்களுக்கு நான் இருக்கேன், நான் பண்ணுறேன், நான் சாட்சி கையெழுத்து போடுறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நீங்கள் அந்த ஜாமீன், கோர்ட்டு கேஸு, இல்லை அவங்க வாங்குகிற லோனுக்கு நீங்கள் சைன் போடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் உங்களோட குடும்பம், உங்கள் வேலை, உங்கள் தொழில், இதன் மூலமாக மட்டும் நீங்கள் ஒரு சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் இருங்க. இந்த சனி வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை கொடுக்கும். அதே சமயம் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், இப்போ இன்னொருத்தவங்க உங்கள் நட்பு வட்டாரங்களோ இல்லை உங்கள் நெருங்கிய உறவு முறைகளோ வாங்கக்கூடிய கடனுக்கு நீங்கள் போய் சாட்சியாக போய் நிற்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. குடும்பம் சார்ந்த அமைப்பு நல்லாவே இருக்கும். பட் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் அப்பப்போ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கிடணும். அதே சமயம் திருமணம், கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம் ஏற்கனவே குருபலம் வந்துருச்சு, உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான ப்ராசஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த சனி வக்ர நிகழ்வு காலங்களில் நல்ல வரன் அமைந்து நல்ல முறையில் திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே குருபலம் வந்துருச்சு. ஸோ அதனால் திருமணம் சுபகாரியங்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு சனி வக்ர நிகழ்வு காலங்களில் நிச்சயமாக நடக்கும். புத்திரபாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் புத்திரபாக்கியம் அமையும். வேலைவாய்ப்புக்கு உண்டான மாற்றங்கள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி வக்ர நிகழ்வு காலங்களில் இருக்குது. முக்கியமாக கும்பராசிக்காரங்களுக்கு தனம் அப்படிங்கிறது இந்த சனி வக்ர நிகழ்வு காலங்களில் நிச்சயமாக இருக்கும். அதாவது ஒரு பெரிய பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சனி வக்ர நிகழ்வு காலங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு பணவரவின் மூலம் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிறது.
காதல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வக்ரம் பெறுவது அப்படி தேவையற்ற வாக்குவாதம் மூலம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும். ஸோ நீங்கள் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுவது, நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். அதேபோல் சனியோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியிலிருந்து 4ஆம் பாவகத்தை பார்க்கிறார் சனி பகவான். அதன் மூலம் வீடு புதுசாக வாங்குறது, இல்லைன்னா வீட்டுக்குண்டான அஸ்திவாரம் போடுறது, இல்லை காரு நீங்கள் பழைய வண்டியை விற்றுட்டு இப்போ புது வண்டி புது வாகனம் வாங்குறது, இல்லைனா உங்கள் பேரில் நல்ல ஒரு லேண்டு, இவ்வளோ நாள் உங்களுக்கு லேண்டு பிரச்சனை, சொந்த இடம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலத்தில் உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபுளாக வரும். சரிங்களா? ஸோ இந்த சனி வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த ஒரு 2025ஆம் வருடம் நடக்கக்கூடிய சனி வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது.